லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன அனிதா? அவங்க போயிட்டாங்களா? அங்கதான் நின்னுட்டு இருக்காங்க. பார்த்திபா, பார்த்திபா. அனிதா, அனிதா, ஏய் கதவு தர, கதவு தரேன்னு சொல்றல. பார்த்திபா, அனிதா, பார்த்திபா, என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணிட்டு போறான்னு பாத்தீங்களா? அவளுக்கு இந்த வீட்ல எந்த அளவு உரிமை இருக்கோ அதே அளவு எனக்கும் இருக்கு. ஐயோ பார்த்திபா, அது இல்லன்னு யாரும் சொல்லல. இப்ப நம்ம இங்க இருக்கிறது என்னோட உரிமைக்காக. ஆனா இவ, நான் இந்த வீட்டு மருமகன் அவங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்காக தான். இல்ல ரஜினி, இவ வேறொன்னு பண்ணிட்டு இருக்கா. பார்த்திபா, இங்க பாரு, உன் கோவம் கஷ்டம்லாம் எனக்கும் புரியுது. ஆனா இப்ப விட்டு கொடுத்துட்டா எப்பவுமே இது கிடைக்காமலே போயிடும். ஏன் உரிமை எனக்கு முக்கியம். அப்ப எதுவும் பண்ண வேண்டாமா? இவளை இப்படியே விட்டுறவா? பரவாயில்ல பார்த்திபா, ப்ளீஸ் நீ வா. நீ வான்னு சொல்றேன்ல, வா. இங்க பாரு, நாம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? கொஞ்சம் அமைதியா இரு. என்ன வேணாலும் பண்ணுவாளா இவ இஷ்டத்துக்கு? பரவாயில்ல, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. பார்த்திபா, நீங்க தான் ரஜினியா? ஆமா சார், நான் தான். ஏன் சார், என்ன பிரச்சனை? நீங்க யாரு? நான் உங்களோட ஹஸ்பண்ட். என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த வீட்டு முன்னாடி பிரச்சனை பண்றீங்கன்னு இவங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஒண்ணு மட்டும் தான் பிரச்சனை பண்ணுதுன்னு பார்த்தா புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வந்து பிரச்சனை பண்றீங்களா? சார், இது எங்க வீடு. உள்ள இருக்கிறது ஏன் அப்பா அம்மா. நான் இந்த வீட்டோட பையன், இவ இந்த வீட்டோட மருமகன். அதெல்லாம் பழைய கதை. என்னங்க, என்ன இது? போலீஸ் எல்லாம் வந்திருக்கு. மா, பேசாம என் கூட வாங்க. சார், நான் தான் அனிதா. உங்களுக்கு கால் பண்ணது நான் தான். கேட்டீங்களாப்பா? இவ என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கல்ல? இப்ப பேசுங்க. சும்மா இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? பேசுங்க. நீங்க இங்க வந்தது எங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். ஏய் பார்த்திபா சார், அப்பா அம்மாவே இருக்கட்டும், குடும்பம்னா பிரச்சனை இருக்கதான் செய்யும். வீட்டுக்குள்ளேயே பேசி முடிக்கிற வரைக்கும் அது குடும்ப பிரச்சனை. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட்னு வந்தா நாங்க ஆக்ஷன் எடுக்க தான் செய்வோம். அப்பா, நீங்க இப்படியே இவ பண்றதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருக்கிறதால தான் இந்த அளவுக்கு வந்து நிக்குது. முதல்ல உங்க பிரச்சனையை உள்ள போய் பேசுங்க, இல்லைன்னா இங்க இருந்து கிளம்பி போங்க. இல்ல சார், நான் இந்த வீட்டு மருமகன். அவங்க என்ன உள்ள கூப்பிடுற வரைக்கும் நான் இங்க இருந்து நகர மாட்டேன். இப்படியே நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களை அரெஸ்ட் பண்ணி தான் கூட்டிட்டு போக வேண்டியிருக்கும். சார், இங்க பாரு அனிதா, ரஜினிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.
என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன நினைச்சிட்டு நீ இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்க? அனிதா, நீ நிறுத்து. நான் உன்கிட்ட எல்லாம் பேசல. வெளியில போடா. இவ இஷ்டத்துக்கு போலீஸ் இருக்கா பாருங்க. ஊரே நின்னு வேடிக்கை பாக்குது பாருங்க. இதுக்கு மேல பேசினா வாய் மூடு. பார்த்திபா வேண்டாம் பார்த்திபா. வாய் மூடு. என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? நான் அமைதியா இருக்கணும். பார்த்திபா, என்னடா ரோட்ல நின்னு கத்திக்கிட்டு இருக்க? என்ன பழக்கம் இது? எல்லை காளிமுத்து, அக்கா என்னடா இது? என்ன நடக்குதுடா இங்க? அதானே நம்ம வீட்டு வாசல்ல போலீஸ் ஜீப் எல்லாம் வந்து நிக்குது. ஊர்க்காரங்க எல்லாம் வந்து கூட்டமா நிக்கிறாங்க. என்னதான் பிரச்சனை? டேய், யாரா இந்த வெள்ளையம்மா? என்னடா நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன வாய்க்கு நான் கொழுக்கட்டை வச்சிருக்கியா? டேய் சொல்லண்டா. அது ரஜினி தான். அவ இங்க என்னடா மென்னு அப்படியே முழுகிட்டு கிடக்குற? இவ்ளோ எல்லாம் யோசிக்க வேணாம்ப்பா. இவதான் என் பொண்டாட்டி ரஜினின்னு பொட்டுல அடிச்ச மாதிரி சொல்லுங்க. ஓ, நீதான் ரஜினியா? அதோட தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு மாமியார் மாமனார மரியாதையா கூப்பிட வந்தவள நாங்க வெளியே துரத்தனோம். என் பொண்ணு அனிதா ரஜினிய போலீஸ் ஸ்டேஷன் அனுப்புறதுக்கு வழி பண்ணிட்டான்னு பெருமையா சொல்லுங்கப்பா. ஐயா இன்ஸ்பெக்டரே, இது எங்க குடும்ப பிரச்சனை. நாங்க பேசி சரி பண்ணிக்கிறோம். வீடுன்னு இருந்தா பிரச்சனை வராதா? உங்களுக்கு தெரியாதா என்ன? வரும் மேடம். எங்க வீட்லயும் பிரச்சனை இருக்கு. ஆனா அது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கம்ப்ளைண்டா வராது இல்லையா? கேட்டியா கமலா? பொண்ண பெத்து வளர்த்திருக்கிற லட்சணத்தை பத்தியா? ஊரே சிரிக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்கா. வீட்டு பிரச்சனையை இந்த வீட்டோட முடிக்கணும் தெரியாதா? சார், இவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. சரி, ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் வரல, அதனால நான் கிளம்புறேன். பிரச்சனை வராம பாத்துக்கங்க. பாத்துக்கிறோம். வரேன். உங்களுக்கு என்ன தனியா சொல்லணுமா? போங்க வீட்டுக்குள்ள. அட போங்க. ஏ பார்த்திபா, உனக்கு தனியா வர சொல்லணுமா? கூட்டிட்டு போப்பா. அட கூட்டிட்டு போப்பா, உள்ள போய் பேசிக்கலாம். ஆமா, இங்க என்ன வேடிக்கை காமிச்சிட்டு இருக்காங்க? உங்களுக்கு எல்லாம் தனியா சொல்லணுமா? வீடு வாசல் எதுவும் இல்ல? வீடு திறந்திருந்தா என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்துருவீங்களா? அட போமா, போத்தா போ போ. நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க. இன்னொன்னு நின்னுக்கிட்டு வாங்க வாங்க. எங்க வே? பார்த்திபா, அட வாப்பா, பொண்டாட்டி கூட்டு போ. என்னமோ தயங்கி தயங்கி வர உன் வீட்டுக்குள்ளேயே போ. ஆள பாரு. குடும்பம் நடக்கிற மாதிரியா நடக்குதுங்க? வீடு தேடி போலீஸ் வர அளவுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க. ஊரே பார்த்து அப்படியே சிரிக்குது. இல்லக்கா, பேசாத நீ, பேசாத. வீட்டுக்கு பெரிய மனுஷன் மாதிரியா நடந்துக்கிற நீ? இதுக்குதான் என்ன ஊரோடயே இருந்துக்கான்னு சொன்னியா? இல்ல நீ இவ போராட்டம் பண்ற மாதிரி வாசல்ல நின்னுகிட்டு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. அதுக்கு போலீஸ்க்கு போன் பண்ணுவீங்களோ? ஆளுக்கு நாலு அறைய விட்டு சொல்றத செய்ய வைக்கிறத விட்டுட்டு இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க புருஷனை பொண்டாட்டியும். தலைங்க எப்படி இருந்தா வாளுங்க எப்படி ஆடாம இருக்கும்?
தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு கூப்பிடதா வந்தோம். ஆனா வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு வெளியே துரத்துனா நான் என்ன செய்வேன்? ஏத்தா, ஒரு விசேஷத்துக்கு சம்மந்தி வீட்டுக்காரங்களை கூப்பிடுற முறையா இது? ஏ, உங்க வீட்டுல பெரியவங்களே இல்லையா? ஏன் இல்ல? ஆ? அப்பா அம்மா அப்பாவோட ரெண்டாவது பொண்டாட்டி அக்கா மாமான்னு எல்லாரும் தான் இருக்காங்க. ஆனா இதோ இப்படிதான் பண்ணுவா. ஒன்ன சொல்லணும், பார்த்திபன் தான் அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்றான்ல, கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தானே? 5 வயசு 6 வயசு வித்தியாசத்துல எல்லாம் கல்யாணம் நடக்கலையா ஊர் உலகத்துல? அத்தை, வயசு வித்தியாசம் நான் எங்க பார்த்தேன்? இவ வந்து நம்ம வீட்டு மருமகளா இருக்க சம்மதிச்சா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு அதோ அவ ஒத்துக்கல. அனிதா சொல்றதும் கரெக்ட் தானே? நீ கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு புருஷனையும் கூட்டிட்டு போய் அம்மா வீட்லயே இருப்ப. ஒரு விசேஷத்துக்கு கூட நீ கூப்பிட மாட்ட. அப்புறம் இங்க எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? அத்த, ரஜினி குடும்பத்தை அவ தான் பாத்துக்கணும். நான் தான் அவளை இங்க வர வேண்டான்னு சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. அங்கே இருந்து நீ உன் குடும்பத்தையே பார்த்து பண்ணா அப்புறம் உன் மாமனார் மாமியார யாராத்தா பாத்துப்பா? சரி, அப்படி மாமனார் மாமியாரையே பாத்துக்க முடியாம மருமகங்கிற உரிமை மட்டும் வேணுமா உங்களுக்கெல்லாம்? சரிதானே? இத கேட்டுதான் நான் கெட்டவளா நிக்கிறேன். இதெல்லாம் முதல்ல இவங்கள கேட்கணும். காளிமுத்து, வாய்க்குள்ள ஏதாவது வச்சிருக்கியா சைடுல? இங்க அப்படியே பாத்துட்டே இருக்கிற, வாய் திறந்துதான் பேச. நான் பேசுறத காது கொடுத்து கேட்கறதுக்கு இங்க யாரும் கிடையாது. பார்த்திபா அவ இஷ்டத்துக்கு இருப்பேங்கிறான். இதோ இவ அனிதா, இவ இழுத்து இழுப்புக்கலான்னு அங்க வந்தே ஆகணும்னு நிக்கிறா. எவ்வளவுதான் நாங்களும் போராட முடியும்? மனசும் உடம்பு தளர்ந்து போச்சு. 2 பிள்ளைய பெத்து வளர்க்கறதுக்கே இப்படி இவ. நான் 5 பிள்ளைகளை பெத்து வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரன் பேத்திகளெல்லாம் பார்த்தாச்சு. இன்னைக்கும் எங்க வீட்டுல உங்க அக்கா வார்த்தைக்கு மறு வார்த்தையே கிடையாது மச்சான். நல்லா சொல்லுங்க. ஊர்ல அப்படி பேர் வாங்கின குடும்பம் நம்ம குடும்பம். அவன் ஊரை விட்டு வரும்போதே எல்லாத்தையும் அப்படியே தூக்கி தொப்பான்னு விட்டுட்டு மறந்து போய் வந்துட்டான் போல இருக்குங்க இவன். சரி சரி சரி, அதெல்லாம் இப்ப எதுக்கு? இந்த விஷயத்துக்கு நீ என்ன முடிவு எடுக்க போற சொல்லு. சரியா படல. எதுக்குடா அவளை பாக்குற? உன்னதானே கேட்டேன். உங்க 2 பேர் முடிவு சொல்லுங்க முதல்ல. நாங்க எங்கேயும் போறதா இல்ல. அவங்க வாழ்க்கையை அவங்களே பாத்துக்கிட்டோம். அனிதாவுக்கு சேர்த்துதான் சொல்றேன். இந்த முடிவுக்கு அனிதா என்ன பண்ண போறாங்கிறது அவ பிரச்சனை. ஆனா இவங்க வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். என்ன மருமகளா ஏத்துக்கிட்டு இவங்க வரேன்னு சொல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். பாத்தீங்களா அத்தை? பாத்தீங்களா? உங்ககிட்டயே எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா? இங்க பாரு, நீ ஒண்ணு எடுத்து கொடுக்கலாம் வேணாம். அத்தைக்கு எல்லாம் தெரியும். நிறுத்து. என் 5 பிள்ளைங்களோட சேர்த்து உன்னையும் இந்த இடுப்புல தூக்கி தான் வளர்த்திருக்கேன். உங்க அக்கா முடியாதுன்னு சொன்னதும் நீ உன் இஷ்டத்துக்கு இவ கழுத்துல தாலி கட்டிட்டல. உனக்கு ஏன் நினைப்பு வரல? என்கிட்ட சொல்லணும்னு கூட தோணல. அம்மா ப்ளீஸ், பார்த்திபனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நானும் தான் காரணம். புருஷனை விட்டு கொடுக்காம பேசுறதெல்லாம் சரிதாம்மா. புகுந்த விட்டியும் நீ அப்படி பாத்துக்கணும்ல. கண்டிப்பா பாத்துக்கிறேம்மா. எப்பா நீ குடும்பம் வேற நம்ம குடும்பம் வேற நான் நினைக்கலம்மா. அங்க நான் இருந்து பாத்துக்கிட்ட சூழ்நிலை அப்படி. எனக்குன்னு கடமைகள் இருக்கு. அதையெல்லாம் சீக்கிரமா முடிச்சிட்டு நான் இங்க வந்துடுறேன். தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு நீங்களும் வரணும். அப்பா அம்மாவும் வரணும். அவ இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளா இருப்பாங்கிற நம்பிக்கை
எங்களுக்கு இல்ல அண்ணி. அதனால நாங்க எங்கேயும் வரல. பாத்தியா இதுக்கு என்ன சொல்ற? என்னால இப்போதைக்கு இங்க வந்து இருக்க முடியாது. அதை தவிர நீங்க வேற என்ன கேட்டாலும் நான் செய்யறேன். என்ன செஞ்சா என் மேல அத்தைக்கும் மாமாவுக்கும் நம்பிக்கை வருமோ அதை செய்ய நான் தயாரா இருக்கேன். கமலா, என்னத்த சொல்ற நீனு? நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரிதான் அண்ணி. அப்படியா? சரி சரி அத்தா. நான் நல்லா யோசிச்சுட்டு வரேன். இப்ப நீங்க 2 பேருமே முதல்ல வீட்டு கிளம்புங்க. அத்தை போறா போறா போறா. கொஞ்சம் கூட பொறுக்கவே மாட்டேங்கிறான். அப்படியே இருக்கான், மாறவே இல்ல. அப்பா முதல்ல நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க. நானும் மாமாவும் உங்க வீட்டுக்கு வரோம். இங்க பாரு ரஜினி, நாங்க வந்து இந்த குடும்பத்துக்கு நீ ஏத்த மருமகளா இருப்பியான்னு பாப்போம். எங்க 2 பேருக்கும் சரின்னு தோணுச்சுன்னா உங்க அத்தையும் மாமாவையும் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வர வைக்கிறேன். என்ன கமலா, சரிதானே? காளிமுத்து சரின்னு சொல்லண்டா. இத பாத்தியா? ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மாமனார் காலையில போ. அத்தை சரி, நாங்க கிளம்புறோம் மாமா. போயிட்டு வரோம். சரி சரி சரிதா, நான் வரேன். வரேன் மாமா. போயிட்டு வாங்க. சரியாத்தா, நல்லபடியா போயிட்டு வாங்க. கிளம்புங்க. வரேன். போ போ போ. பார்த்து போங்க. வாடா. ஆத்தி ஆத்தி. என்ன நிக்கிறீங்க? உட்கார்றா. அட உட்காரு மச்சான். உட்காரு உட்காரு. அழகம்மே, நம்மள அப்படியே ரஜினி கூட போயிருக்கலாம்ல. என்ன பேசாரு இந்த மனுஷன்? அவங்க பின்னாடியே போக தெரியாது எனக்கு. காளிமுத்து வீட்டுல கை நினைக்காம போக சொல்றீங்களா? என்ன கமலா? நீங்க இங்க இருந்தாலே எங்களுக்கு சந்தோஷம்தான். அங்க எதுக்கு போகணும்? பாருங்க என்ன பேசுறா இவ. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பார்த்திபன் பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணிட்டாப்ல. அந்த பொண்ணு எப்படி என்னன்னு கூட இருந்து பார்த்தா தானே ஒரு முடிவுக்கு வர முடியும். ஐயோ அத்தை, என்ன அந்த குடும்பத்துல ஒரு நாள் கூட இருக்க முடியாது. இன்னைக்கு நேத்து இல்ல அத்தை, காலேஜ்ல இருந்து நான் அவளை பார்த்துட்டு தான் இருக்கேன். அழகம்மே, அந்த பொண்ணு நம்ம பார்த்திபனை நல்லா பாத்துக்கணும், அதானே முக்கியம். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது இல்லைங்க. குடும்பமும் நல்ல குடும்பமா இருக்கணும். அப்பதான் நமக்கும் அப்படியே கௌரவம் மரியாதை. என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா, நீ சொல்றது சரிதாம்மா. உன் அளவுக்கு பக்குவமா யார் யோசிக்க முடியும்? மொத்த குடும்பமும் சேர்ந்துக்கிட்டு எப்படியெல்லாம் டிராமா போடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போறத பத்தி யோசிங்க அத்தை. அதுக்குள்ள அவ உங்களை எப்படி அவ பக்கம் இழுக்கலான்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சிருப்பா.
ஆ? ஆத்தி. அத்தை ஆ? அவளுக்கு அவ குடும்பம் தான் முக்கியம். நம்ம பார்த்திபன்லாம் அவளுக்கு ரெண்டாம் பட்சம் தான். சொல்ல போனா அவ குடும்பத்துல இருக்கிறவங்கள அவனை கொல்ற அளவுக்கு போயிட்டாங்க தெரியுமா? ஆத்தி. என்னத்த இப்படி சொல்லிட்டு இருக்கற? ஆமா அத்தை. அது மட்டும் இல்ல அண்ணி, அந்த வீட்ல இவ்வளவு நாளா பார்த்திபனை திண்ணையிலே உட்கார வச்சிருந்திருக்காங்கன்னா பாருங்களேன். அவ அங்க வீடெல்லாம் தொடச்சுக்கிட்டு இருந்தா. அத நான் என் கண்ணால பார்த்தேன். என்ன? என் புள்ள பார்த்திபனா? என் புள்ள பார்த்திபனா அங்க போய் வீடெல்லாம் துடைக்கிறான்? ஆமா அத்தை. அங்க அவன் வேலைக்கார மாதிரி வீடு துடைக்கிறது, மாவரைக்கிறது எல்லா வேலையும் அவன் தான் செஞ்சிட்டு இருந்தான். ஆனா பார்த்திபனை பார்த்தா அப்படி தெரியலையேம்மா. உங்க அத்தை பார்த்த உடனே யாரு எப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவா. அதான் மாமா, அதான் அவளோட ஸ்பெஷாலிட்டியே. அவ செஞ்ச எல்லாத்தையுமே கண்ணால பார்த்துட்டு தான் சொல்றோம். அத்தை, நீங்களே நம்ப மாட்டீங்க, அந்த அளவுக்கு பார்த்திபனை மாத்தி வச்சிருக்கா. அவ கண் பார்வையிலே அவனை ஆட்டி படைச்சிருவா தெரியுமா? இருக்கட்டும் இருக்கட்டும், என்கிட்ட சொல்லிட்டல்ல, நான் கவனிச்சுக்கிறேன் அவளை. யார் ஆட்டமும் இந்த அழகம்மா கிட்ட செல்லாது. நாம யாரு, நம்ம குடும்பம் எப்படின்னு நான் அவளுக்கு நல்லா நச்சு 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 நச்சுன்னு புரிய வச்சுட்டு வரேன். அக்கா, உங்ககிட்ட பொறுப்பு கொடுத்துட்டோம். எது சரின்னு உனக்கு தோணுதோ அதை செய். பாத்துக்கிறேன்டா, கவலைப்படாத. என்னங்க? ஆமாம்மா. அக்கா, நீங்க ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கீங்க, களைப்பா இருப்பீங்க. போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. கமலா, அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணு. ஓமா. அக்கா, வாங்கக்கா, உள்ள போலாம். வாங்க மாமா. ஏ ரஜினி, நீ என்ன கேம் வேணாலும் ஆடுறீ, ஆனா அதுல ஜெயிக்க போறது என்னமோ அனிதா தாண்டி. எங்க வீட்டுக்கு வந்து ஏன் அத்தைக்கிட்டே பாசாங்க பண்றியா? என்ன பண்ணிட்டு இருக்க? செம்ம தூக்கம் வருதுங்க. அதுக்கு அதுக்கு தான் பாய் பெட்ஷீட்லாம் போட்டுட்டு இருக்கேன். ஓ, உங்க பார்வையே சரியில்லைங்க. வேணா நான் வெளியே போய் படுக்கிறேன். ஆனா ராதிகா அத்தெல்லாம் வந்து ஏதாவது. எப்பா சாமி, வேண்டாம்ப்பா, போதும். நான் இப்ப என்ன சொல்லிட்டேன் உன்ன? வெளியே பெட் இல்ல, தரையில படுத்து தூங்குன. இங்கதான் கட்டில் பெட் எல்லாம் இருக்குல்ல. ஆமா இருக்கு. அப்புறம் ஏன் தரையில படுத்துக்க போற? வந்து கட்டிலே படுத்துக்கோ. ஐயோ வேணாங்க, வேணவே வேணாம். ஏன்? இல்லங்க, கடல் அடைச்சு முடிக்கிற வரைக்கும் பக்கத்துல வரக்கூடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆமா, நான் தான் சொன்னேன். ஒரே கட்டில்ல படுத்தாலும் பக்கத்துல வராம தூங்கலாம்ல. அது நீங்க அப்படி தூங்குவீங்க. நான் தூங்குனதுக்கு அப்புறம் இப்படிதான் இருப்பேன்னு என்னால 100% கேரண்டி கொடுக்க முடியாது. என்னது? நான் உண்மையை தாங்க சொல்றேன். நான் படுத்து தூங்கும் போது காலத்துக்கு மேல போடுவேன், அங்கேயும் இங்கேயும் உருள்வேன். அப்புறம் நீங்க அதுக்கும் ஏதாவது. போதும் போதும் போதும். ஓ எஸ்டிடி வரலாறுலாம் போதும். நீ கீழே படுத்து தூங்குப்பா, படு.
ம், ம். சரி படு. ஆ, படுக்கிறேங்க, நீங்க போங்க. எனக்காகவா ஃபீல் பண்றீங்க? வெளியே படுத்து தூங்குறத விட எனக்கு இது ஹாப்பி தாங்க. ஆசைதான் ஆசைதான். நீங்க படுத்திருக்கிறதுக்கு நான் ஏன் ஃபீல் பண்ணேன்? நீதான் நல்லா படுத்திருக்கே, பள்ளி கொண்ட பெருமாள் மாதிரி. சரிங்க, அப்ப வேற என்ன? அது வந்து பார்த்திபா, நாளைக்கு உங்க அத்தை வராங்கல்ல, அத நினைச்சாதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. ஆஹா, அட ஆமாங்க, நான் அதை மறந்தே போயிட்டேனே. ஐயோ, எங்க அத்தை இங்க பாருங்க, அவங்கள நினைச்சாலே டெரரா இருக்குங்க. அந்த காலத்துல எங்க அம்மாவே அப்படி ஓட விடுவாங்களாம். பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரிக்ட். ஏய், மனுஷனா நீ? ஏற்கனவே படபடன்னு இருக்கு எனக்கு. நீ இன்னும் டென்ஷன் பண்ணி பிரஷரை ஏத்தி விடுற. தப்புதாங்க தப்புதாங்க. சரிங்க, நான் அத்தைய பத்தி லேசா ஒரு கோடு போடுறேன். நீங்க அதை புடிச்சு அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க. அப்படியா? சரி, சொல்லு. எங்க அத்தை வீட்டுல ட்ரெடிஷ்னலா நடக்க வேண்டியதெல்லாம் கரெக்டா நடக்கும். சாஸ்திர சம்பிரதாயம் எதையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. சுத்தம். சரி விடுங்க, நான் இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்றேன். சொல்லு. நீங்க என்ன பண்ணுங்க, மொத வேலையா 2 நாள் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுருங்க. சூப்பர். நெக்ஸ்ட்? லீவ் போட்டுறலாம்ல. அதான் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டேன்ல. நான் இந்த பேக்கரியில வேலை பார்க்கறேன். சரிங்க, லீவ் போட முடியலனா கூட பரவாயில்ல. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வாசல்ல ஒரு 15 புள்ளி வச்சு சின்னதா ஒரு கோலம். 15 புள்ளி கோலம் போதும்ல? அப்புறம் அடுத்துதாங்க ரொம்ப முக்கியம். அத்தை வீட்டுக்கு வரும்போது வீடு முழுக்க புகையா இருக்கணும். என்ன? அதாங்க, வீடு முழுக்க இந்த சாம்பிராணி எல்லாம் போட்டு விட்டு நீங்க நல்லா சாமி முன்னாடி உட்கார்ந்து கந்த சஷ்டி கவசம் பாடணும். கந்த சஷ்டி கவசம்? பெட்ரூம் ஹவுஸ் லைட் தான் வேணுமா? ஆமாங்க, அதேதான் வேணும். சரி, மேல சொல்லு. அத்தைக்கு ஃபில்டர் காஃபினா ரொம்ப பிடிக்கும். நான் போய் கடையில கூட வாங்கி கொடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே இது போதுங்க. அப்புறமா மொத்தமா டீடைலா சொல்றேன். நீங்க ஃபாலோ பண்ணிட்டா அத்தைய ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி. கடைசியில நானும் ஃப்ராட் தான் பார்த்திபா. நீங்க தானே சொன்னீங்க இந்த புருஷனோட பொண்டாட்டி நான். அத லைஃப்ல ஒரு தடவையாவது ப்ரூவ் பண்ண வேணாமா? கடவுளே, என்ன மட்டும் எப்படியாவது காப்பாத்துப்பா. உன் பக்தியை யாம் மெச்சினோம், யாம் இருக்க பயமே. உன்னா சரி, நீ படுத்து தூங்கு. சரி, நீயும் படுத்து தூங்கு. வாங்கத்த, இதான் ரஜினி வீடு. என்னத்த பாக்குறீங்க? வாங்க உள்ள போலாம். ஏண்டா, சொந்த வீடா வாடகை வீடாடா? சொந்த வீடு தான். அவங்க பரம்பரை வீடு.
ஆஹா, கோலம் போடாம வச்சிருக்காங்களே. என்ன முத பாலே ஒய்டா போகுது. அத்தை, என்னத்த நின்னுட்டீங்க? வாங்க உள்ள போலாம். இருடா. ஏண்டா, இது குடும்பம் பொம்பளைங்கள குடியிருக்கிற வீடாடா இது? அத்தை. என்ன அத்தை சொத்தனட்டு சொல்றா? எல்லாரும் வீட்டுக்குள்ள தானே கிடக்குறாங்க. ஆமா அத்தை, இங்கதான் இருக்காங்க. ஏண்டா, வாழற வீட்டுல ஒரு காலையிலேயே எழுந்திருச்சு வாச தெளிச்சு கோலம் போடுற பழக்கம் எல்லாம் கிடையாதா? ஆமா, நானே இப்பதான் பாக்குறேன். அத்தை, காலையில எழுந்திருச்சு சூப்பரா கோலம் போட்டு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு ஏன் போடல தெரியல. சரி வாங்க உள்ள போய் கேட்டுருவோம். வாங்க மாமா. போ 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 போ. இன்னும் என்னெல்லாம் இருக்கோ, எப்படிடா சமாளிக்க போற பார்த்திபா? வாங்க அத்தை, வாங்க மாமா, உள்ள வாங்க வாங்க. கடைசியில நீங்க தான் எனக்கு வில்ல. நானே ஏய் பாத்துமா, how are you? இல்லையே. என்ன இது? வணக்கம், வாங்க வாங்க. பாத்திமா, இவங்க தான் உன் அத்தை மாமாவுமா? ஆமாண்ணா, இவங்க தான். அப்படியா? வணக்கம் மாமா. வணக்கம் வணக்கம். இவரு ரஜினியோட அக்கா வீட்டுக்காரு. ஆமாமா, நான் இந்த வீட்டோட மூத்த மாப்பிள. மாமா உள்ள போங்க. போங்க போங்க. அத்தை நீங்களும் உள்ள போங்க. பாத்திமா. அத்தை போங்க அத்தை, போங்க. மாமா போங்க மாமா. உள்ள போங்க. பாத்திமா. டேய், என்னடா? வந்துட்டாங்களா பார்த்திபா? வாங்க வாங்க வாங்க. நீங்க வருவீங்கன்னு பார்த்திபா சொன்னா. அதான் நான் உங்களை ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். எதிர்பார்த்திருந்தா வாசல்ல வந்துல நிக்கணும். ஆமா, எங்க அந்த புள்ள ரஜினிய காணோம்? அவள்ல முதல்ல வந்து நிக்கணும். இப்படி ஒரு கேரக்டர் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன ராதிகா, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசரா இருப்பாங்க போல இருக்கு. இவங்க கிட்ட ரஜினி மாட்டிட்டு முழிக்கணும். நம்ம பண்ண வேண்டிய வேலையை இனிமே அவங்களே பண்ணுவாங்க. நமக்கு வேலை மிச்சம்.